ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புரோக்கன் த ஹார்ட் ட்ராமாவோட தேர்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ஹீரோயின் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதனால் என் கண் முன்னாடி வச்சு இவங்க யாரையும் கொல்ல வேண்டான்னு கேட்டிருப்பா. நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இப்போ ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்குறான், உண்மையிலேயே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ப்ளீஸ் என் கண் முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது என் மனசை ரொம்ப பாதிக்கும்னு சொன்னேன். ஓ அப்படியே, அப்போனா உன் ஆசைப்படியே செஞ்சிடலாம், உன் கண்ணு முன்னாடி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா, இதை கேட்ட யாசி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதுக்கு ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லை, நான் அவ கூட ஒரு கேம் விளாடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே வரான். வந்து கமாண்டர்கிட்ட கேட்குறான், நான் சொன்னபடி எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த கமாண்டர், நீங்கள் சொன்னபடி நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டுன்ட்டு, அது வரைக்கும் இந்த கைதிங்க யாரும் இங்கேருந்து தப்பிச்சு போகக்கூடாது, அதனால காவலை நல்லா டைட்டாக நீடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் நீங்கள் எனக்காக செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவை நான் இங்கே எல்லாத்தையும் விடணும்னு சொல்லவே இல்லையே, உங்க கூட ஒரு கேம் விளாட போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஹீரோயின் என்னது கேமா, என்ன கேம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஓ அதுவா, அது ஒன்றும் இல்லை, இவங்க எல்லாத்தையும் நான் உயிரோட விடணுண்டா இவங்கள வந்து நான் கண்ணத்தை கட்டி பார்டர் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் ஓட விடுவேன். ஒரு வேளை என் அம்புக்கு யாராவது பலி ஆயிட்டாங்களாக்கும் எல்லாத்தையும் நான் சாவடிச்சிடுவேன், ஒரு வேளை தப்பிச்சிட்டாங்களாக்க அவங்க இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி என் கூட குதிரையில் ஏறிவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கூப்பிட்றான். ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சாணும் பக்கத்தில் வந்து, சாரி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இப்போ வந்து ஹார்ஸ் சவாரி பண்ணால் அது சரியாக இருக்காது, அதனால் அவள் என் கூடயே வரட்டும்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு அவன் வரான். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதோட அவனும் சரின்னு சொல்லிட்டு ஊரோட எல்லைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த கைதிகள் எல்லாத்தையும் கண்ணை கட்டிட்டு சொல்கிறான், இப்போ இவங்க எல்லாத்தையும் கண்ணை கட்டியிருக்க, இவங்க இங்கேருந்து ஓட சொல், ஒருவேளை என்னோட அம்புல யாராவது அடிப்பட்டு செத்து அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, என் அம்புலன்னு தப்பிக்கிறவங்க எல்லாருமே அந்த பார்டரை தாண்டி போயிட்டு அவங்க உயிர் வாழலாம், ஒருவேளை இந்த கைதிலேருந்து உனக்கு யாரையாவது காப்பாற்றணுன்னு இருந்தால் என் அம்புலேருந்து நீ அவங்கள காப்பாற்றிக்க அப்படிங்கிற மாதிரி அவள் கையில் ஒரு அம்பை கொடுத்துட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே அம்பு ஏறான். உடனே அதை போய் தரையில் குத்தணுன்னா அங்கே உள்ள கைதிகளாம் எந்திரிச்சு ஓடுறாங்க, அவங்க பார்டர் தாண்டுற வரைக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் ஒரு அம்பாக எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கான். பார்த்தா யார் மேலேயும் அவ்வளோக்கா படவே இல்லை. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அவளுக்கு பழைய ஞாபகம் வந்துடுது, நம்ம மேரேஜ் பண்ணி இருக்கும்போது இந்த மாதிரி தானே பண்ணா அப்படிங்கிற மாதிரி. அந்த கைதிகள் எல்லாருமே அந்த பார்டரை தாண்ட போகிற நேரத்தில் நம்ம ஹீரோ லாஸ்ட்டாக ஒரு அம்பு விடுறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த அம்பை வந்து தள்ளி விடுற மாதிரி அவள் அம்பை எஞ்சிரோன்னா எல்லா மக்களுமே அந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் போயிடறாங்க, எல்லாருமே பொழைச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அந்த கைதியில் வந்து அவங்க அங்கிள்னு இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோயின் என்ன நினச்சான்னு தெரியல, டக்குன்னு ஒரு அம்பை எடுத்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அப்படி குறி வச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை எதுவுமே சொல்லாமல் அவளையே அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் எனக்கு இன்றைக்கி பெரிய உதவி பண்ணீங்க, இதுக்காக ரொம்ப தேங்க்ஸ், இந்த மேரேஜ் நான் பண்ணிக்கலான் இருக்கேன், இந்த மேரேஜ் நீங்கள் தடப்படலாம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே நம்ம ஹீரோ கேட்டுட்டு, என்னது உண்மையிலே இந்த மேரேஜ் நான் ஏற்பாடு பண்ண வேண்டேன், ஆமாம் நீங்கள் தானே சொன்னீங்க மேரேஜ் கிஃப்டாக எனக்கு தரேன்ட்டு, இப்போ அந்த கிஃப்ட்டை நீங்கள் சூப்பராக கொடுத்துட்டீங்க, நானும் இந்த மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னா, ஓ அப்படியே அப்போனா இந்த மேரேஜ் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறான். ஆனால் சானும் சரிவா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இருந்தாலுமே நம்ம ஹீரோவுக்கு வந்து சந்தேகம் தீரலை. அதோட நம்ம ஹீரோயின் இங்கே குளிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவளுக்காக காவலுக்கு இருந்த காவலாளியே யாரோ கொண்டுட்டு உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரியாமல் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனும் அப்படியே அந்த பாத் டப்பில் இறங்கிட்டு, என்னடி நீ என்ன தான் ஃபேஸ் எல்லாம் மாற்றினாலும் நீ யாருன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியாமல் போயிருமா என்ன, நீ தான் கண்டிப்பாக என்னோட கின்றுனான்னு நல்லாவே தெரியும் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுமே அப்படியே பயந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு கனவாக தான் வந்திருக்குது. அவனும் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு அப்படியே அந்த ஃப்ளூட்டை பார்க்குறான். பார்த்துட்டு இதெல்லாம் என்னது, இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி அவனை யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோயினும் சான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டியா, இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியுமாண்டு. ஆமாம், எனக்கு வேறு வழி இல்லை, இவன் எப்படியாவது இங்கேருந்து போகணும், அதுக்கு இவன் என் மேரேஜ் பண்ணால் தான் அவன் இங்கேருந்து போவான், அதனால் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ உட்காந்து அந்த ஃப்ளூட் வாசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அப்படி பழைய ஞாபகம் வருது. அவளும் அந்த ஃப்ளூட் மயக்கத்துலேயே அப்படியே மெதுவாக நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வரா. இதெல்லாம் பார்த்துக்கிட்ட சானுக்கோ ஒரு மாதிரி ஆயிடுது. அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிடான். அதோட அடுத்த நாள் நம்ம சானுக்கு நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் இங்கே தொடப்பெல்லாம் ஏற்பாடு ஆகிட்டு இருக்குது. நம்ம சானும் வந்து மனக்கோலத்தில் வந்து நிற்கிறான். உடனே நம்ம ஹீரோவும் சரி உங்களுக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு நானே இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். நம்ம ஹீரோயினுமே அப்படி மனக்கோலத்தில் வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினை நோக்கி அவனை அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அவனை மேரேஜ் நாள் அப்படின்னு ஞாபகம் வருது. அப்படி நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து இந்த மேரேஜுக்கு நான் வந்து உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறேன் அப்படின்னு அவனு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து நவல்ற மாதிரி அப்படி நவல்றான். பார்த்தா திடீர்னு பார்த்தா எங்கேருந்து அம்புலாம் வருது. உடனே நம்ம ஹீரோ
ஹீரோயின் அவங்க காப்பாற்றினா பார்த்தா எதிர்நாட்டு படைகள் தான் வந்திருக்காங்க போல இருக்குது. அப்படியே சுற்றி சூழ்ந்துருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினை காப்பாற்றும் போது அவள் தலையிலேருந்து அந்த சால் அப்படின்னு வளைவிடுது. இன்னும் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் ஃபேஸை பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே நம்ம பழைய ஹீரோயின் ஃபேஸ் அப்படியே பார்க்குற மாதிரியே இருக்குது. இவனும் அப்படியே பார்த்துக்கிட்டு ரூயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதுக்குள்ளே படைகள்லாம் வந்து வாளோட சண்டை பிடிக்க நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அப்படியே வெளியே வந்துடான். உள்ளே வந்து சானு லின்னு எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியில் நம்ம ஹீரோ நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். எதிரிங்க நிறைய பேர் வர எல்லாத்துட்டையும் சண்டை போட்டு ஒரு வழியாக எல்லாத்தையுமே சாவடிச்சிட்டாங்க. அதோட சானு லின்னு வெளியே வந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஒருத்தனை பிடிச்சிட்டு சொல்லுங்க நீ யார் சொல்லி வந்தா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது எங்கே இருந்தால் வந்த அம்பு அவன் மேலே பட்டு அவனும் இறந்து போயிடறான். பார்த்தா நம்ம ஹீரோவுக்குமே ஒரு அம்பு வயிற்றுல வந்து பட்டுருது. உடனே நம்ம ஹீரோ அப்படி துடிச்சு அப்படி கீழே உட்காந்தோடனே இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் டக்குன்னு அங்குள்ள ஒரு துணியை எடுத்து நான் ஹீரோட வயிற்றுல அப்படியே கட்டுறா. நம்ம ஹீரோட வயிற்றுல கட்டும்போது நம்ம ஹீரோவுக்கு அப்படியே பழைய ஞாபகம் வருது. அதாவது நம்ம ஹீரோ ஒரு தடவை அடிபட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் இதே மாதிரி தான் டக்குன்னு வயிற்றுல வந்து ஒயிட் துணியை கட்டுவா. அதே ஸ்டைலில் இவளும் கட்டினோன்னே நம்ம ஹீரோ இவளையே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டு நீங்கள் என்னை காப்பாற்றுறீங்க, அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வர கடைசியில் அந்த கல்யாணமும் நடக்காமல் போயிடுது. ஆனால் நம்ம ஹீரோ விடுவானா? இவ உண்மையிலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டரை ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறான். நம்ம சானா பார்த்துட்டு இல்லை கிங்கு வந்து ரூமில் இருக்காங்க, அவங்களுக்கு தான் டாக்டர் தேவைப்படும், இவளுக்கு இல்லைன்னு சொல்லும்போது ஆனால் டாக்டரும் சொல்கிறாங்க இல்லை கிங்கு வந்து இங்கே தான் செக் பண்ண அனுப்புனாங்க, அதாவது உங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வரான். ஆமாம் நேற்று சண்டையில் உன் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அதான் உன் குழந்தை நல்லபடியாக வயிற்றுல வளரான்னு செக் பண்ணுறதுக்காக டாக்டரை வர சொன்னேன், செக் பண்ணி பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொன்னோன்னா சாணிக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியல. ஆனால் டாக்டரும் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி அப்படி செக் பண்ணி பார்க்குறான். செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே வந்த டாக்டரும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு குழந்தை நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன சொல்கிறீங்கன்ட்டு ஆமாம் இப்போ அவங்க 3 மாதம் இருக்காங்க, குழந்தை நல்லபடியாக இருக்குது, இதய துடிப்புலாம் நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு போனோன்னா நம்ம ஹீரோவுக்கு அப்படி மூஞ்செல்லாம் மாறிடுது. அவனை அங்கேருந்து போயிடறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணி பார்க்குறா. நம்ம ஹீரோ இதே மாதிரி ஏடா கூடாமல் ஏதாவது பண்ணுவான்னு தெரிஞ்சு ஏற்கனவே வந்து சான்ட்டை கேட்டிருப்பா. நாளைக்கு டாக்டர் வந்து என்னை செக் பண்ணாலும் பண்ணுவாங்க, அதனால் குழந்தையோட நாடி துடிப்பு தெரியுன்னு அதுக்காக மருந்து ஒன்று இருக்குல்ல, எனக்கு அந்த மருந்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சாணி இதை கேட்டுட்டு பயப்படுவான். இல்லை வேண்டாம், அந்த மருந்து சாப்பிட்டா சில நேரத்துக்கு உயிர் கூட ஆபத்து வரும், அதனால் வேண்டான்னு சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அந்த மருந்து மட்டும் செஞ்சு கொடுங்க, அப்போ தான் இவன்ட்டு வந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மருந்து தான் சாப்பிட்ருப்பாங்க. அதனால தான் இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரியே அந்த நாடி துடிப்பில் தெரிஞ்சிருக்கும். அதனால நம்ம ஹீரோயினும் அந்த மெடிசன் சாப்பிட்ருக்கனால இப்போ நாடி துடிப்பு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்கேன். இதெல்லாம் அப்படியே சான் யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு அதிர்ச்சி தாங்க முடியாது. உண்மையில் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஆமாம் அவங்க உண்மையில் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க, அவங்க நாடி துடிப்பில் அதை தான் காட்டுனுச்சு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொன்னால் நம்ம ஹீரோக்கு ஒருத்தர் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. அவனும் அப்படியே சந்தேகத்தோட சரி ரொம்ப சந்தோஷம் கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சான்ட்டை சொல்லிட்டு அவட அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆனாலும் அவனுக்கு அப்படியே மனசு தாங்கலை. அதனால் நம்ம ஹீரோ அப்படியே நைட்டில் நின்று அப்படியே ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமா அதை கேட்டுக்கிட்டு அப்படியே பக்கத்தில் வரா. ஆனால் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே சாரி நான் உங்களுக்கு நிறைய தொந்தரவு பண்ணிட்டேன், நான் வந்து என்னோட ஒய்ஃபு மாதிரியே நீங்கள் இருக்கீங்க, உங்களோட வாய்ஸ் எல்லாமே என்னோட ஒய்ஃபாக இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்குறா நீங்கள் உண்மையிலே உங்கள் ஒய்ஃபை அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா, நீங்கள் உங்கள் ஒய்ஃப் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருந்தா எதுக்காக உங்கள் ஒய்ஃப் உங்களை விட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்கிறான் அவன் என்னை விட்டு போனது உண்மைதான், ஏன்னா நான் அவளுக்கு டார்ச்சர் கொடுத்து நினச்சிட்டு போயிட்டா, எனக்கு வேறு வழி இல்லை, நான் அந்த மாதிரி செய்ய வேண்டியதாக போச்சுன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ என்னது செய்ய வேண்டிய போச்சா, நீங்களே செகண்ட் பிரின்ஸு, நீங்கள் எதுக்காக செய்யணும், யாரோட கண்ட்ரோலில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவளும் ஒரு வேளை நீங்கள் அந்த நான்சான் ஃபேமிலியோட கண்ட்ரோலில் இருக்கீங்களான்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோவும் அம்மா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான். நான்சான் ஃபேமிலியில் சேர்ந்தவங்க தான் எங்கள் அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எங்கள் அப்பா அந்த நாட்டோட ராஜா ஆகிறதுக்கு அவங்க தான் முழு காரணம், அதனால் அவங்களோட ஹெல்ப்பில் தான் நாங்கள் இந்நாட்டோட போய் வின் பண்ணோம், எங்கள் அப்பா கூட இப்போ அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க, அவங்க தான் முழுக்க எங்கள் அப்பாவுக்கு வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் நான் நான்சான் ஃபேமிலியில் அந்த யாசியை மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரியும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லி காட்டிகிட்டு இருக்கான். அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா இந்நாட்டோட கமாண்டர் பொண்ணு வந்து கிடச்சிருக்கு நம்ம கையில், அவளை வந்து மேரேஜ் பண்ணி கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி யாசியோட அண்ணன் சொல்லியிருப்பான், அவன் தானே அந்த நாட்டோட ஜெனரல். இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப அதிர்ச்சியாவான். ஒருவேளை அந்த பொண்ணு வந்து ரூகாவா இருப்போல அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு சரி வேண்டாம் அவளை கொலை பண்ண வேண்டாம், அவளை
மேரேஜ் பண்ணி அவளை அடிமையாக அந்த நாட்டில் வச்சுருப்பான். அப்போ தான் அந்த கமாண்டருக்கு ஒரு நல்ல ஐடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு தான் மேரேஜுக்கு ஒத்துருப்பான். ஆனால் உண்மையிலே பார்த்தா அது நம்ம ஹீரோயினாக இருந்திருப்பா. வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோவும் தான் காதலெல்லாம் அடக்கிக்கிட்டு நான் வெறுப்பை காட்ட வேண்டியதாக போச்சு. ஏன்னா அந்த நாட்டுக்கும் எங்கள் நாட்டுக்கும் பயங்கர சண்டை. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா வந்து படுக்கே ஆனதுக்கு அந்த கமாண்டரோட காரணம் தான். அதனால தான் அவள் பொண்ணை என்னால் நேசிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நான் ரூவா விட்டு விலகி இருக்கிற மாதிரி இருக்கிறனால தான் அவள் உயிரோடு இருந்தால் நான் மட்டும் அவள் மேலே நேசம் காட்டியிருந்தா கண்டிப்பாக அந்த ஜெனரல் வந்து என்னோட ரூகாவை கொலை பண்ணியிருப்பான். அதனால தான் என் காதில் நான் மறைச்சிக்கிட்டு இருந்துட்டு நம்ம ஹீரோ நடந்ததெல்லாம் சொல்லி காட்டுறான். இவளுக்கு நிறைய ஆபத்துலாம் வரும்போது நம்ம ஹீரோ தான் காப்பாற்றிருக்கான். ஆனால் இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. நம்ம ஹீரோயினா பாவம் 3 வருஷமாக சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு அந்த நாட்டில் இருந்திருக்கா. நான் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அவளை லவ் பண்ணுறேன். இதை சொல்ல எனக்கு வெக்கமாக தான் இருக்குது. ஆனால் நான் வந்து வேறு வழி இல்லை. எங்கள் அப்பா வந்து அந்த ஜெனரலோட கண்ட்ரோலில் இருக்கிறனால நான் வந்து இப்போ கையை கட்டின கைதி மாதிரி தான் நான். என்னால் வெறும் ஆர்டர் மட்டும்தான் போட முடியும். அந்த இந்நாட்டோட மக்களோட என்னால் எந்த ஒரு உறவுமே வச்சுக்க முடியாது, நட்பு பாராட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ எல்லா கதையும் சொல்லி காட்டினோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக போயிடுது. ஆனால் சரி நான் வரேன் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் கேட்டுட்டு அவளாம் அப்படியே கண் கலங்கிக்கிட்டு அவளோட ரூமுக்கு வர பார்த்தா திடீர்னு அவள் கழுத்தில் வாள் இருக்குது. லின்னு தான் வாளோட நிற்கிறா. ஆனால் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா நான் உன்னை கொல்ல பண்ணலாம் எனக்கு எண்ணமே இல்லை. ஆனால் நீ கியூன்சி இல்லை அதனால தான் நீ உயிரோடு இருக்கான்னு சொன்னோன்னா கியூன்சின்ட்டா யார் நீ என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் லின்னுகிட்ட கேட்டோன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறா. அதாவது லின்னு வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம சாண உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருப்பாப்புல இருக்குது. 2 பேரும் ஒரே வீட்டில் தான் வளர்ந்துருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் திடீர்னு சாண ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தான். அந்த பொண்ணு தான் குயின்ஸி. அந்த பொண்ணை அவன் உயிருக்கு உயிராக லவ் பண்ணால் 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் என்னமோ தெரியல அந்த பொண்ணுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. இதுக்காக சான் வந்து அவளுக்காக மெடிசன் பண்ணுறேன் அது பண்ணுறேன்ட்டு அவன் லைஃபையே அவன் வந்து அந்த பொண்ணுக்காக தியாகம் பண்ணிக்கிட்டே இருந்தான். இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் போட்டில் போய்கிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தா திடீர்னு குயின்ஸுக்கு மயக்கப்பட்டு அப்படியே அந்த ஆற்றுல விழுந்துட்டா. அவள் என்னை காப்பாற்றுங்கன்னு என்கிட்ட சொன்னான். ஆனால் எனக்கு என்னமோ அவளை காப்பாற்றணும்னு தோணவே இல்லை. ஏன்னா நான் சானை அவ்வளோ லவ் பண்ணேன். சான் எனக்கு வேணும். அதனால அவள் வந்தால் எனக்கு சரியாக வராதுன்னு நான் அவளை காப்பாற்றாமல் விட்டுட்டேன். ஆனால் அவள் இறந்த அதிர்ச்சியில் நம்ம சான் எல்லா நினைவுகளும் மறந்துட்டான். அவள் திங்ஸ் எல்லாம் நாங்கள் ஒரு ரூமில் போட்டு புட்டு வச்சுட்டோம். இது வரைக்கும் சான் அந்த ரூமுக்கு கூட போனதில்லை. அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு வர நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஒரு ஃபோட்டோவை பார்த்தோன்னா அவ்வளோ அதிர்ச்சி ஆயிரா. என்னது இந்த ஃபோட்டோ என்ன மாதிரி இருக்குன்ட்டு. அதுக்கு லின்னு சொல்கிறா ஆமாம் பார்த்தா ஒன்றை மாதிரி இருக்குது. ஆனால் நீ குயின்ஸ் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து இங்கேருந்து கிளம்பி போகிறான்னு தான் நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனால் ஒருவேளை நீனும் சானை லவ் பண்ணுறேன் இங்கேயே ஸ்டே பண்ணுறேன் இங்கேயே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தியாக்கு நான் நிச்சயமாக இதுக்கு அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா நான் இதுக்காகத்தான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் குயின்ஸியை வந்து சாகடிக்கணும்னு நினைக்கல. ஆனால் நான் காப்பாற்றாம தான் விட்டேன். ஆனால் நீனும் குயின்ஸ் மாதிரி சானை லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும் இங்கேயே இருக்கணும்னு நினச்சியாக்க நான் உனக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டு வாழை எடுத்து நம்ம ஹீரோயினை அப்படியே குத்த போகும்போது சான் வந்து கையை பிடிச்சிட்டு லீன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்போ தான் அந்த ரூமில் உள்ள ஃபோட்டோலாம் பார்க்குறான். இது என்னது ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி யோசித்து பார்க்கும்போது அவனுக்கு பழைய ஞாபகம் கொஞ்சமாக வருது. அவன் தலையை பிடிச்சிட்டு எனக்கு என்னமோ அந்த ஃபேஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ ஞாபகம் வருது. கியூன்சி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கீழே உட்காந்துறான். அப்போ தான் டக்குன்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓடி வந்து காலையில் பிரின்ஸ் வந்து மவுண்டைன் பக்கமாக போனாங்களாம். இன்னும் வரவே இல்லை. ஏதோ ஒரு ஆபத்து நியூஸ் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சானும் இருக்கிற நிலைமையில போக முடியலை. நம்ம ஹீரோயினா நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் வேகமாக வரா. ஆனால் சானோட ஃப்ரெண்டோ சொல்கிறான் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இந்த நேரத்தில் குதிரை சவாரி பண்ணக்கூடாதுண்டு. இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. பார்த்தா இங்கே சான் அப்படியே உட்காந்துருக்கான். அப்போ குயின்ஸுங்கிறது உண்மையில ஒருத்தி இருந்தாலும் அவள் என்னோட ஒய்ஃபா நீ தான் அவளை கொலை பண்ணியா அப்படிங்கிற மாதிரி லின்னுட்ட கேட்டோன்னா லின்னு சொல்கிறா நிச்சயமாக நான் குயின்ஸியை வந்து கொலை பண்ணலை. அவள் தவறி தான் ஆற்றுல விழுந்தா நான் காப்பாற்றாம தான் விட்டேன். ஏன்னா நீ வந்து அவளுக்காக நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அவன் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை. நீ அவளை கல்யாணம் முடிச்சதுலேருந்து அவன் நோய்க்கு மருந்து தேடிக்கிட்டு இருக்கவே உனக்கு காலம் போய்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன். ஆனால் நீ இதெல்லாம் நம்ப மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். இனிமேல் நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நீ நினச்சியாக்க நான் இங்கேருந்து போயிடுறேன் உன்னை பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி லின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனோன்னா இங்கே சானா பழசெல்லாம் நினச்சி அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினும் காட்டு வழியாக வந்து பார்க்குறா. எல்லா சிப்பாயெல்லாம் அப்படி இறந்து கிடக்குறாங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பேர் சொல்லி கூப்பிட்றா. அங்கே இறந்து போய் கிடக்குறவங்க எல்லாத்தையும் முத்தி பார்க்குறா. இங்கே ஹீரோவை காணுமே எங்கே போயிட்டான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு வலை கூண்டுக்குள்ளே அவள் மாட்டிக்கிறா. பார்த்தா அந்த கூண்டு அப்படியே அவளை மேலே தூக்கணும்னா நம்ம ஹீரோயின் எவ்வளோ போராடுறா. ஆனால் அதுலேருந்து அவளால் வெளிவர முடியல. நம்ம ஹீரோயின் போராடி கடைசியில் அப்படியே மயக்கப்பட்டு அதிலே கிடக்குறா. அப்போ தான் நம்ம ஹீரோவும் வந்தவன் அந்த வலையை அத்து விட்டுட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அப்படியே காட்டு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. அவனுக்குமே பயங்கரமாக உடம்பெல்லாம் அடிபட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் அப்படியே அரை மயக்கத்தில் பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ தூக்க முடியாமல் அவளை தூக்கிக்கிட்டு நடந்துக்கிட்டு போகிறது தெரியுது. நம்ம ஹீரோயினுமே அப்படியே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே மயங்கிறா. கடைசியில் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்து அவளை
மேலே வச்சுட்டு அவனுமே அப்படியே உட்காந்துக்கிட்டே அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் முழிப்பு வருது. முழிப்பு வந்துட்டு என்னாச்சு உங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா அவனோட நெஞ்சில் வந்து பலமான காயம் பட்டிருக்குது. பார்த்தா ரத்தம் போய்கிட்டு இருக்குது. ஐயோ அப்போ நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிற ஒரு கிளாத்தை எடுத்து அவனுக்கு கட்டு போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிலைமையில கூட என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளும் பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிறா. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் முழிப்புறது. பார்த்தா அவன் காயத்துக்கெல்லாம் அப்படி கட்டு போட்டிருக்குது. அவனை திரும்பி நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது நம்ம ஹீரோனோட ஃபேஸ் வந்து பழைய ஹீரோயின் ஃபேஸ் மாதிரி அப்படி தெரியுது. உன்னோட ரூஹா நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அவனுமே அப்படியே மயங்கிறான். அவளோட 2 பேருமே அந்த நைட்டு ஃபுல்லாக அந்த கூடாரத்துலேயே அப்படி தூங்கிறாங்க. பார்த்தா இங்கே சாண்ட்டை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்டு, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நேற்று போன ரூகாவும் வரல, நம்ம பிரின்ஸும் வரல அப்படின்னு சொன்னோன்னா இதை கிட்ட சாணி என்னது இவ்வளோ நடந்திருக்கா, சரி நான் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனு வேகமாக அங்கேருந்து கிளம்புறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் வரா. நம்ம ஹீரோயின் தான் ஏண்டும் எல்லாமே நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வரா. அவளுக்குமே சுத்தமாக முடியல. அதை விட நம்ம ஹீரோவுக்கு அரை மயக்கத்தில் தான் இருக்கான். ஏன்னா அவனுக்கு நிறையா பிளட்டு போயிடுச்சு போல இருக்குது. அவளும் கடைசியில் அந்த கேட்டுக்கு வந்துட்டு அப்படியே மயங்கி விழுந்துடா. அதோட சான் வந்து நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் அவளோட வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் தான் நைட்டு பகலுமா இருந்து நம்ம ஹீரோவுக்கு சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருந்தாலுமே நம்ம ஹீரோ வந்து கண் திறக்கவே இல்லை. இவள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே தூங்காமே பக்கத்துலேயே இருந்துட்டு அடுத்த நாளும் அப்படியே தூங்கி விழுந்துக்கிட்டு இருக்கும்போது சானோட ஃப்ரெண்டு வரான். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக சரியாக தூங்கலை போல இருக்குது, போது நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் வேணா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறான். ஆனால் பிரின்ஸுக்கு இன்னும் ப்ளீடிங் வந்து நிற்கவே இல்லையே அப்படின்னு சொன்னால் இதை பார்த்து நம்ம ஹீரோயினுமே அப்படியே அதிர்ச்சி ஆயிரா. ஆமாம் இன்னும் பிளட்டு நிற்காமல் வந்துக்கிட்டு இருக்க, இப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு சானுகிட்ட இதை பற்றி சொன்னோன்னா சானும் வந்து பார்க்குறான். வந்து பார்த்துட்டு உடம்புல பலமான காயம் பட்டிருக்குது. அதுவும் இல்லாமல் பாய்சன் ஃபுல்லாக உடம்புல பரவுற மாதிரி இருக்குது. ப்ளீடிங் வேறு நிற்கலை. இந்த மாதிரி நிலமை போய்கிட்டு இருந்தா இவர் உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு அப்படியே கலங்குறா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கான மெடிசின் வந்து மவுண்டெயினில் இருக்குது. ஆனால் அந்த பக்கம் போய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏதாவது ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி சான் சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் நான் வேணா போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் இதை கேட்ட சான்னு நீ ஒன்றும் போக வேண்டாம், நானே போய் எடுத்துகிட்டு வரேன், ஏன்னா நான் தான் பிரின்ஸை காப்பாற்றணும், இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீனும் போய் உனக்கு ஏதாவது ஒன்று ஆனால் என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி நம்ம ஹீரோயினை பார்க்க நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ மேலே அக்கறை கட்டுறது அவனுக்கு கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்குது. சரி நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போனோன்னா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் இன்னும் காணோம். ஐயோ இன்னும் காணுமே, ப்ளீடிங் வேறு வந்துக்கிட்டு இருக்கு, இவர் முழிக்கவும் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்ட்டு அடிக்கடி சாணை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோட கமாண்டர் வந்து நிற்கிறான். வந்துட்டு பிரின்ஸ் இன்னும் கண் முழிக்கலையான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஆமாம் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் சான் வரல அப்படின்னு சொன்னோன்னா ஓ அப்படியே சரி பார்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் கேட்குறான், அவங்கள்ட்ட ஒன்று கேட்கணும், இங்கேருந்து அனுப்புனீங்களே கைதிங்க, அதான் நாட்டோட கைதிங்க, அவங்க ஒன்றும் உயிருக்கு ஆபத்துல இல்லை, அவங்க நல்லபடியாக அவங்க நாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அவனும் சொல்கிறான், அதான் பிரின்ஸ் சொல்லிட்டாங்கன்னு அவங்கள உயிரோட விட்டுருவான்ட்டு, கண்டிப்பாக எதுவும் செய்ய மாட்டாங்க, விட்டுருவாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் பிரின்ஸை பற்றி சரியாக தெரியலை. அன்னைக்கு பிரின்ஸ் வந்து உங்கள் பிரதர் எல்லாத்தையும் கொண்டு குடிச்சதான் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க. ஆனால் அன்னைக்கு வந்து போரில் தான் எல்லாரும் இறந்து போனாங்க. அவங்க உடம்புலலாம் கட் பண்ணி அந்த நாட்டுக்கு அனுப்பணுன்ட்டு ஜெனரல் சொன்னால் நம்ம ஹீரோ தான் அதெல்லாம் தப்பு, அவங்க தான் அப்படி பண்ணுறாங்கன்னு நம்மளும் அந்த மாதிரி ஈவு இறக்கம் இல்லாமல் பண்ணக்கூடாது, அதனால் அவங்கள வந்து நம்ம பேசாமல் எரிச்சிடலாம், அதுதான் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய மரியாதை, இறந்து போனவங்கள அவங்கள கண்டதுண்டமாக வெட்டி அந்த நாட்டுக்கெலாம் அனுப்பக்கூடாதுன்ட்டு நம்ம பிரின்ஸ் வந்து அவங்க எல்லாத்தையும் வச்சு தீ வச்சு கொளுத்துனாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தா பிரின்சஸ் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிரின்ஸை வெறுத்துட்டு அங்கேருந்து ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கமாண்டர் எல்லா உண்மையும் சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் இப்போ எல்லா ஞாபகம் வருது. அப்போ அதுக்காகத்தான் நீங்கள் அத்தனை உடம்பே நீங்கள் ஒன்றா வச்சு எரிச்சிங்களா, அப்போ நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு இதேமே இல்லைன்னு சொன்னேன், ஆனால் உங்களுக்குள்ளே இவ்வளோ அன்பு இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ பார்க்குறத பார்த்தா நம்ம ஹீரோட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு இவ ஹீரோ பின்னாடியே எந்திரிச்சு போகிறாளா, இல்லாட்டி நம்ம ஹீரோவை விட்டு இன்னும் விலகி இருக்க போகிறான்னு நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.